வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பிகாம் டிகிரி எக்ஸாமினேஷன்ல ஏப்ரல் 2025 ஏப்ரல் மந்த் அன்னைக்கு நடந்த செமஸ்டருக்கான கொஷின் பேப்பர் தான் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஐ ஹவ் மென்ஷன் த கொஷின் பேப்பர் கோட் ஆல்சோ. அதுல இருந்த செகண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்றேன், விச் இஸ் ஃப்ரம் த சாப்டர் ரெடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஷஸ். இதுவும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னா, லைக் a company has a part of which share capital 1000 redeemable preference shares. So, preference shares அப்படின்னாலே வந்து ஒரு கம்பெனி எந்த எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட்ல போனாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் லாஸ்ல போனாலும் சரி, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நாம கொடுத்தே ஆகணும். இன் கேஸ் ஆஃப் டிவிடெண்ட், அதாவது இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா அவங்க எப்பவுமே ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வர ப்ராஃபிட்ல எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுங்கிறது அந்த சர்டன் பர்சன்டேஜ் earlier ஸ்டேஜ் அந்த அக்ரிமெண்ட்லயே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், அது லாஸ் ஆனாலும் சரி. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதுவும் டிபென்ச்சர் மாதிரியே தான். ஆனா இங்க வந்து இவங்க ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க. அங்க டிபென்ச்சர் அக்ரிமெண்ட்டா இருந்ததுன்னா, அவங்க டிபென்ச்சர் ஹோல்டரா இருப்பாங்க. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இன்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். பட் டிபென்ச்சருக்கு வந்து அந்த இன்டர்னல் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட ரிவீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த 1000 redeemable preference shares of rupees 100 each அப்படிங்கிறது இட்ஸ் 1 lakh rupees. ஓகே. ஸோ அந்த 1 lakh rupees திருப்பி கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டோம். அந்த டேட்டும் வந்துச்சு, திருப்பி கொடுக்கணும். பட் நம்ம கிட்ட இப்போ வந்து ரிசர்வ் ஃபண்ட்ல வெறும் 60,000 rupees தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் 40,000க்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் பப்ளிக் இஷ்யூ பண்ணி ஒரு ஷேரோட வேல்யூ 25 rupeesன்னு சொல்லி அவங்க இஷ்யூ பண்ணி அதுக்கான அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயங்களுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் தான் இதில் போடணும். ஓகே. ஸோ கலெக்ட் பண்ணி திரும்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1 lakh rupees திருப்பி கொடுத்துட்டாங்க. ஓகே. இதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்க வந்து நிறைய ஜர்னல் என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னா அதுவும் போடலாம். பட் இங்க வந்து நான் இம்பார்ட்டன்டான ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகே. வேற என்னெல்லாம் போடலாங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன் இது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா, இந்த அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணா மட்டும் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்க முடியும். அதனால அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண முதல் வேலை பப்ளிக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது. ஓகே. ஸோ ஆல்ரெடி 60,000 இருக்கு. ஸோ பேலன்ஸ் 40,000 தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். லெட் மீ கோ வித் கால்குலேட்டர் ஆல்சோ. ஏன்னா உங்களுக்கு அது கால்குலேட் பண்ணி காட்டணும் இல்லையா? ஸோ இந்த 40,000 rupees இருக்கு இல்லையா? இந்த 40,000 rupees டிவைடட் பை 25 அப்படின்னு போட்டோம்னா இங்க 1,600 வருது. ஓகே. அப்போ 1,600 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு ஷேரோட வேல்யூ 25 rupeesன்னு கொடுத்து 40,000 அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க பேங்க் அக்கவுண்ட் டெட்டார், இங்க டெட்டார் போடணும். And I have made this journal entry is also very simple, whereas I didn't add date column and ledger folio. Okay. இல்ல நீங்க வந்து அது கண்டிப்பா ஆட் பண்ணணும்னு உங்க ப்ரொஃபசர் சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ இங்க நம்ம 40,000 கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த பாக்ஸ்குள்ள போகணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ள இந்த 40,000 போகணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அமௌண்ட்டை வாங்கிட்டோம், அந்த ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே. தட் இஸ் ஃபார் ரிடெம்ஷன் பர்பஸ். அதையும் நீங்க நரேஷன்ல மென்ஷன் பண்ணணும், என்ன பர்பஸ்க்காக இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ். ஸோ ஆல்ரெடி ரிசர்வ் ஃபண்ட்ல எவ்வளோ இருக்கிறதா சொன்னாங்க, 60,000 இருக்கிறதா சொன்னாங்க. அதை வந்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் ஃபண்டுக்கு கீழே கொண்டு போகணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1 lakh rupees. ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம கலெக்ட் பண்ண அமௌண்ட் 40,000. ஸோ பேலன்ஸ் 60,000 rupees நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனிமே வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வேல்யூ அமௌண்ட் வெளியில போகல. இப்போதைக்கு நம்ம அமௌண்ட்டை தான் கேதர் பண்ணியிருக்கோம், காசு சேர்த்திருக்கோம். ஓகே. வித் டூ பர்பஸ். ஒன்று ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து
60,000 எடுத்திருக்கோம். இன்னொன்னு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி 40,000 எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலா 1,00,000 வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் டியூ டூ பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் ரிட்டார் அதில ₹1,00,000 இருக்கு. அந்த ஷேர் கேபிட்டல் இதுல. அங்கருந்து டூ ரிடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். ஸோ இப்போதைக்கு இது ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அது எங்க போகணும் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் கைக்கு போகணும். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. இப்போ அ நம்ம கிட்ட இருந்த அந்த ரிடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட ₹1,00,000 இப்ப அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்கள டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் நமக்கு வந்து கேஷ் வெளியில போகுது. ஸோ டூ பேங்க் அக்கவுண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டூ பேங்க் அக்கவுண்ட் அது 1,00,000 போட்டிருக்கோம். ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இல்லைன்னா நீங்க திஸ் இஸ் த ஆக்சுவல் ஜர்னல் என்ட்ரி. ஏன்னா எவ்வளோ டியூங்கிறதும் நம்ம என்ட்ரி குடுத்துருக்கோம். அண்ட் எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோங்கிறதுக்கும் என்ட்ரி குடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒன் டைமா நம்ம குடுத்து ஃபுல்லி பெய்டா இது பண்ணதுனால, எவ்வளோ அமௌண்ட் வரணும் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிறதுக்கான என்ட்ரியும் இங்க தேவைப்படாது. பட் உங்க ப்ரொஃபசர் ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, யூ கேன் டூ தட் ஆல்சோ. ஓகே. அண்ட் ஆல்சோ இதுவும் கரெக்ட். ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ்க்கு எடுத்துட்டு போயிருக்கோங்கிறது. ஓகே. ஸோ இந்த 4 ஜர்னல் என்ட்ரி தான் மேக்ஸிமம் வரும். இத தாண்டி எக்ஸ்ட்ராவா எனக்கு தெரிஞ்சு ஜர்னல் என்ட்ரிஸ் எதுவும் இல்ல. இருந்ததுன்னா உங்க ப்ரொஃபசர் சொல்றாங்க அப்படின்னா, ப்ளீஸ் டூ கன்சிடர் இட். அண்ட் வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் பேப்பர், ப்ளீஸ் டேக் அ பிக்சர் அண்ட் மெயில் இட் டு vlacademyvl@gmail.com. With this signing off, Dr. Shanti. Thank you once again.